ஜனவரி மாசம்ங்க மெரினால ஆரம்பிச்சது கோயம்புத்தூர்ல வாவசி பூங்கா வரைக்கும்ங்க. அட இங்க 2 மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுக்க ரெண்டுக்கு தான். அந்த பீரியட்ல தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனவங்க 4 பேர் இருக்காங்க. ஆட இந்த விஜய் தம்பி கூட முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஏன்னா மாணவ போராட்டம் அவ்வளவு எழுச்சியா இருந்தது. நயன்தாரா வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த ராகவா லாரன்ஸ்னு ஒருத்தர் இந்த போராட்டத்துக்கு நான் செலவு பண்றேன், லெட்டின் பாத்ரூம் கட்டி தரேன் அப்படின்னு எல்லாமே சொன்னாரு. மெட்ராஸ்ல நடமாடும் லெட்டின் பாத்ரூம் இருக்கு, கொண்டு வந்து வச்சிட மாட்டேன் அப்படி சந்தில பொந்துல கிந்து பொழைச்சவன் இழிச்சவன் எல்லாரும் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அப்படியே ஒரு கீச்சு குரல் ஒண்ணு, மிச்சர் திங்கும் மோபியஸே அப்படிங்கிற ஒரு குரல், மோடி மோடி அப்படின்னு ஒரு குரல், சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு ஒரு குரல். அடடா அப்படி ஒரு துண்டை கட்டிக்கிட்டு வந்து நின்னாங்க வாக்கணும். சும்மா ஒரு சிவப்பு கலர் துண்டு எடுத்து தலையில கட்டிக்கிட்டு, அதாவது நம்ம கிட்ட சிவப்பும் இல்ல வேற கலரும் இல்ல, நம்ம கிட்ட கருப்பு தான் இருக்கு, இந்த மாதிரிலாம் விழுகாம அழகா கட்டினாங்க வாக்கணும். ச்சே என்ன அழகா கட்டியிருந்தாங்க அவங்க. அப்படி டைட் பண்ணி முடிச்சு போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே ஸ்டைல நின்னு பேச்சு இருக்குல்ல, ஜல்லிக்கட்டு ஜூலி ஜல்லிக்கட்டு ஜூலினே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. உணர்வு பூர்வமா தெரிஞ்சோ தெரியாமலையோ என்னன்னே தெரியாம போராட்டத்துல கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த போராட்டத்தையே முன்னாடி நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒற்றை ஜூலியினுடைய சவுண்டு தான் பெரிய எழுச்சியா இருந்தது. ச்சே அன்னைக்கெல்லாம் பயங்கர ஃபேமஸுங்க, பயங்கர ஃபேமஸ். அப்படி ஜல்லிக்கட்டுனால ஃபேமஸ் ஆன அந்த ஜூலி கிட்ட போய் ஒரு சின்ன பையன், ஒரு உற்சாக நடிகை பையன், ஏன் சின்ன பையன் சொல்றான்னா ஆள் வளர்ந்த அளவுக்கு மட்டும் பத்தாது, அறிவும் வளரணும்ல. அறிவு வளராத அந்த சின்ன பையன் ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டு கொண்டு போய் கொடுத்தாராமா. நேருக்கு நேர ஜல்லிக்கட்டு காளைய பார்த்து நின்னு பாக்கெட்ல இருந்த புல்லுக்கட்டு எடுத்து கொடுத்தாராமா. ஜல்லிக்கட்டவே பார்க்காத ஜூலி ஜல்லிக்கட்டுக்காக பேசுற பேச்சு இருக்குல்ல, அந்த அளவுக்கு பேசியிருந்தா கூட, அதுல ஒரு 5% பேசியிருந்தா கூட பரவாயில்ல. நாம நம்பிக்கை தெரிஞ்ச கதையெல்லாம் கோயில் யானை, புல்லுக்கட்டுக்கு ஆசைப்படுற ஜல்லிக்கட்டு, அப்புறம் வடைய தூக்கிட்டு போன காக்கா, நிலா முழுங்க போன பாம்பு, இந்த மாதிரி குட்டி குட்டி கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி பையன் வந்து புல்லுக்கட்டை பத்தி பேசின உடனேயும் ஜல்லிக்கட்டு காளைய பத்தி ஞாபகம் வந்துருச்சு. இப்படி புல்லுக்கட்டை பத்தி பேசின உடனேயும் ஜல்லிக்கட்டு ஜூலிக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க பாருங்க ஜூலி, மீண்டும் லைவுக்கு வந்து விட்டார் ஜூலி அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஒத்த புல்லுக்கட்டு கதையை ஏன்டா சொன்னோம் அப்படின்னு தம்பி யோசிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. அதுவும் ஜூலி சொன்ன அந்த கதையோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்லங்க, ரொம்ப அட்டகாசமா இருந்தது. ஹாய்னா ஜூலி, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. நீங்கள் வாட்டுக்கு போகிற போக்கில் ஜல்லிக்கட்டு காளை நின்றுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போய் ஓரமாக விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. விஜயண்ண இன்னைக்கும் பேசியிருக்கீங்க, வழக்கம் போல அதுல ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த புல்லுக்கட்டு கதையெல்லாம், இந்த புல்லுக்கட்டை ஜல்லிக்கட்டுக்கு கொடுக்குற கதையெல்லாம் எதுக்கு சொன்னீங்க இந்த தற்குறிக கிட்ட? ஏன்னா இவனுங்க சும்மாவே சொரிஞ்சுட்டு ஓடுறாங்க, நீங்க சொரிஞ்சு வேற விட்டீங்கன்னா தப்புன்னு இவனுங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கதை சொல்லாதீங்க அப்படின்னு ஜூலிக்கா ஒரு வீடியோ போட்டாங்க. சும்மா இருப்பாங்களா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது ஜல்லிக்கட்டுக்கே புல்லுக்கட்டு குடுக்குற இவங்க சும்மா இருப்பாங்களா? வந்தானுங்க வாக்கணும் ஜூலிக்கு எதிராக பேசுறதுக்கு கமெண்ட்ல. ஜூலிக்கு 3 கல்யாணம் ஆயிருச்சு, சீரியல்ல பார்த்ததெல்லாம் கல்யாணம், டிவில பார்த்ததெல்லாம் கல்யாணம், அப்புறம் கிட்னியை திருடி விற்கிறது அக்கா தான், ஹோட்டல்ல சட்னியை திருடி விற்கிறது அக்கா தான். இப்படியே பேச ஆரம்பிச்சோன்னியோ ஜூலி வீடியோ போட ஆரம்பிச்சாங்க. ஏன்பா விஜய் தம்பி நீ சொன்னதுல லாஜிக் இருக்குன்னு தானப்பா வீடியோ போட்டேன். லாஜிக்னா என்னன்னே தெரியாது இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என் லைஃப்ல வாரியரா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு சீரியல் சினிமா ஏது ரியல் லைஃப் ஏதுன்னு தெரியாத இந்த தற்குறிக சினிமால அண்ணன் கொடுக்கிற பிரஸ் மீட்டை பார்த்து புல்லரிச்சு
சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த தற்குறிக இப்போ ஒரு கூட்டத்துக்குள்ள வில்லனோட ஆட்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வில்லனோட ஆட்களை கரெக்டா கண்டுபிடிச்சு அண்ணன் கூட்டத்துக்குள்ள குதிச்சு இவங்களோட வேரியர்ஸ் எல்லாம் காப்பாத்தி கரெக்டா அந்த வில்லனை கண்டுபிடிச்சு இழுத்துட்டு போவாரு. ஆனா ரியல் லைஃப்ல எடுத்தாரு பாரு ஓட்டம், துண்ட காணோம் துணிய காணோம்னு. போய் படுத்தவரு 4 நாள் கழிச்சுதான் வெளியே எட்டி பாக்குறாப்படி. எட்டி பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இது மட்டுமா உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அது புரியல. உங்க அண்ணா ஸ்கிரீன்ல மட்டும்தான் ஹீரோ, சிச்சுவேஷன் வந்துட்டா ஜீரோ. அப்படி ஆரம்பிச்சவங்க ஆன்லைன்ல மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைச்சா நேத்து ஆன்லைனுக்கே வந்துட்டாங்க. பெரம்பூர்ல நேத்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்கோ. இன்னாட்டானுங்கிறீங்க சவுண்ட் தான் கேளுங்க. இந்த 2017 இருந்து 9 வருஷம் 3 மாசம் முடிஞ்சு போச்சுங்க. நமக்கு பழைய படையப்பா மாதிரிதான் தெரிஞ்சாங்க. ஜூலி, எவ்வளவு வருஷம் ஆனாலும் உன்னோட ஸ்டைலும் வாய்ஸும் அந்த சவுண்டும் உன்னை விட்டு போகவே இல்லை. திருப்பியும் பழைய ஜூலியா வந்து நிக்கிற. சத்திரியன் படத்துல திலகன் போய் புரட்சி கலைஞர்கிட்ட சொல்லுவாரு, செல்வம் நீ பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வரணும். உடனே ஜூலியக்கா இருந்துட்டு, இல்ல அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. வருவ செல்வம், நீ வருவ. அருமநாயகம் சொல்ற, நீ வருவ. பழைய பன்னீர் செல்வமாயிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஜூலியா ஃபீல்டுக்கு வர வச்சுட்டாங்க. ஜூலி, நீங்க பழைய ஜூலியாயிட்டு வரணும், ஜல்லிக்கட்டு ஜூலியாய் வரணும். அக்கா வருவேன் வரலன்னாலாம் சொல்லலைங்க. நேரா வந்து பெரம்பூர்ல இறங்கி நின்னாங்க வருங்க. கோஷம் எல்லாம் முடிஞ்சதுங்க. கோஷத்துல போடுங்கம்மா ஓட்டு, உதய சூரியனை பார்த்து, அப்படியே ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல பார்த்த மாதிரியே இருந்ததுங்க நம்ம ஜூலியக்காவ. கோஷம் எல்லாம் முடிஞ்சு சும்மா போவாங்கன்னு நினைச்சா, அருமநாயகம் வந்துட்டேன், ஜூலி வந்துட்டேன், நீயாச்சு நாளைக்குத்தான் இங்க வர போற, நான் இன்னைக்கே வந்துட்டேன். ஜூலியக்கா, காலங்கள் மாறினாலும் உங்க குரல் இன்னும் அப்படியே இருக்கு. அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு வேண்டி அந்த சவுண்ட கொடுத்தீங்க, இன்னைக்கு புல்லுக்கட்டு வச்சிருக்கிற பையனுக்கு எதிரா குரல் கொடுக்குறீங்க. ஆனா இந்த ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு சேர்ந்து நம்ம ஜூலி அக்காவை தமிழ்நாட்டுல லைவ்லயே வச்சுட்டு, அப்போ எலெக்ஷன் முடியற வரைக்கும் ஜூலி நாட்டம். அக்கா பெரம்பூர்ல மட்டும் நின்றாதீங்க, திருச்சி கிழக்குக்கும் வாங்க, அட கோயம்புத்தூர் பக்கமும் வாங்க, நாங்களாம் இருக்கிறோம்ல. அட ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் டைம்ல உங்க வாய்ஸ நாங்க போன்ல தான் பார்த்தோம், இன்னைக்கு லைவ்ல பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், நீங்க வரீங்களா அக்கா? ஏன்னா அந்த 2 தொகுதியில மட்டும் விஜய் நிக்கலக்கா, ஐ மீன் புல்லுக்கட்டு பாய் நிக்கலக்கா. 234 தொகுதியிலையும் இந்த புல்லுக்கட்டு பாய்ஸ் தான் நிக்கிறாங்க. சோ உங்களோட சேவை 234 தொகுதிக்கும் தேவை. அப்புறம் உங்களோட ப்ரொடெஸ்ட் லிஸ்ட்ல கோயம்புத்தூரையும் வச்சுக்கோங்க, வாங்க கோயம்புத்தூருக்கு. போடுங்கம்மா ஓட்டு, உதய சூரியனை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு, உதய சூரியனை பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு, உதய சூரியனை பார்த்து. ஸ்டாலின் வெல்லட்டும், ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். தமிழ்நாடு முழுக்க ஜூலியின் பயணம் தொடரட்டும். ஜூலியை தமிழ்நாடு முழுக்க புன்னகையோடு வரவேற்கிறோம். புல்லுக்கட்டுக்கு போட்டியான ஜல்லிக்கட்டே உங்களை புன்னகையோட வரவேற்கிறோம். நம்மளும் புன்னகையோட இருப்போம். நம்ம புன்னகை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.